எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அந்த ஈக்குவலன்ட் ஃபார்ம் கொண்டு வரதுக்காக இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை படிக்கிறதுக்கும் இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது என்னென்னா, அந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்ன வரும்னா, ஃபஸ்ட்டு இதை ஷார்ட் ஃபார்மில் இதை கொடுத்துருக்குறாங்க. ஆரையும் ஆர்ஜேயும் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதாவது 2 ரோவை எடுத்துக்கிட்டு அந்த 2 ரோவையும் இடம் மாற்றிக்கணும், அல்லது காலம் 2 எடுத்துக்கிட்டு அது 2 இடம் மாற்றிக்கலாம். இன்னொன்று வந்து ஆரை டென்ஸ் டு லேம்டா ஆரை. அதாவது ஆரை எப்படி மாறுதுன்னா லேம்டா ஆரை. அதாவது ஒரு நம்பரை ஏதோ ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இல்லை காலம் எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த காலம் ஃபுல்லையும், ரோ எடுத்துக்கிட்டால் அந்த ரோ ஃபுல்லும், காலம் எடுத்துக்கிட்டால் அந்த ஹோல் ரோவையே ஹோல் காலமையே ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது வந்து இந்த மல்டிப்ளை பண்ணது அந்த ரோவையும் எடுத்துக்கிட்டு 2ஐயும் ஆட் பண்ணியும் அல்லது மைனஸ் பண்ணியும் அப்படியும் எழுதிக்கலாம். அதாவது இன்னொரு ரோவை ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், அதை வந்து இந்த மாற்றிக்கணும். இது எல்லாமே எதுக்காக இந்த சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மை கொண்டுட்டு வர்றதுக்காக. இன்னும் ஷார்ட்டாக சொன்னோம்னா, முழுக்க ஜீரோவாக கொண்டுட்டு வர்றதுக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜீரோவாக்குறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். மெஜாரிட்டி இந்த முதலையும் 3வது தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் நல்லா அதை புரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம ஒரு சம்மு பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் அப்படின்றது என்னென்னா, அதாவது முழுக்க இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணுங்க. இப்படி இருக்கணும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். அதிகப்படியாக இந்த மாதிரி ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது அல்லது இந்த டேர்ம் பாருங்கள் இப்படி இருக்கணும். இந்த மாதிரி ஜீரோவாக இருக்கணும். ஆனால் இப்படி ஏதோ ஒரு ஜீரோவாக இருந்துச்சுன்னா மற்ற எதுவுமே ஜீரோ எங்கேயுமே இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இது ஃபுல்லும் ஜீரோவாக இருக்குது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அல்லது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில். அப்போ இப்படி இருந்தால் அது வந்து ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம்னு அர்த்தம். இது வந்து ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம். இது வந்து என்னென்னா, இது இங்கே மட்டும்தான் இப்படி இருக்குது. ஆனால் இந்த ட்ரையாங்கிளில் இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, இது குண்டக்க இருக்குது. இப்படியெல்லாம் போட்டோம்னா இது வந்து ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கிடையாது. இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கணும். முதல் ஒரு 0, அடுத்து 2 0, அடுத்ததில் 3மே 0, அந்த மாதிரி இருக்கணும். ஒரு 0, 2 0, அடுத்து 4 0, அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி வந்திருக்கணும். இந்த ட்ரையாங்கிள் மாதிரி அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம்னு அர்த்தம். இல்லைன்னா அது ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் 1.13 பார்ப்போம். அதாவது அந்த மேட்ரிக்ஸை வந்து ரோ ஈக்குவலன்ட் ஃபார்முக்கு நம்ம மாற்றி எழுதணும். இதுதான் நம்மளுக்கு கான்செப்ட்டு. இந்த ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மில் மாற்றுறதுக்கு முழுக்க ஜீரோவை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அதனால் இந்த இருக்கிற நம்பரை ஜீரோ ஆக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, மொதல் இருக்கிற நம்பர் வந்து 1ன்னு இருந்தால் ரொம்ப ஈஸி. இல்லாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சம்மில் வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் நம்ம அந்த மெஜாரிட்டி 1ன்னு எங்கேயாவது இருந்ததுன்னா 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம மாற்றி கொண்டுட்டு வந்துக்கலாம். இங்கே -1 தான் இருக்குது, நம்ம மாற்ற வேண்டாம், அப்படியே எழுதிக்கலாம். இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது பாருங்கள். இது வந்து ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மு, இது ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம். இது வந்து ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கிடையாது. ஓகேவா? இது ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மில் இல்லை. இதுதான் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மில் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி இருந்தால் மட்டும்தான் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த சம செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், உள்ள ரோவை எப்பயுமே எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. இப்போ நான் ரோவை தான் எடுக்க போகிறேன். மெஜாரிட்டி நீங்கள் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான், அதனால் நீங்கள் ரோவை தான் நிறையா நீங்கள் மெஜாரிட்டி எடுக்கணும். எப்போயாவது வேறு வழியே இல்லைன்னா காலமை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ரோவை தான் முழுக்க எடுக்கணும். மெஜாரிட்டி எப்பயுமே எல்லா சம்முக்குமே ரோவை தான் நீங்கள் எடுத்து சேஞ்சஸ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு ரோவை எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். இந்த சேஞ்ச் ஆகிற இந்த ஃபார்மை நம்ம எப்பயுமே எப்படி எழுதுவோம்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எழுதுவோம். அதாவது ஈக்குவல் கிடையாது, கொஞ்சம் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி. அதனால் அந்த ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே வச்சுக்கணும். இந்த செகண்ட் ரோவில் இருக்கிற நம்பர், ஒரு நம்பரை மட்டும் பாருங்கள்.
-6ன்னு இருக்குது. எப்போ இது -6 வந்து எப்போ இது 0 ஆகும்? +6ஓட ஆட் பண்ணால் மட்டும்தான் 0 ஆகும். அப்போ +6 எங்கே இருக்குது? மேலேயும் இல்லை, அதுக்கு கீழேயும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு வருமா? 3 2s are 6. அப்போது நான் 6 -6ன்னு போட்டோம்னா 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா கவனிங்க, இங்கே -6 இருக்குது. இதை 0 ஆக்குறதுக்கு ஒரே வழி ஒரு +6ஐ ஆட் பண்ணணும். +6 எங்கேயுமே இல்லை. அப்போ நான் மேலே உள்ளதையோ கீழே உள்ளதையோ, மேலே உள்ளதை தான் எப்போயுமே சேஞ்ச் பண்ணணும். அதனால் மேலே உள்ளதோட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே 3 இருக்குது. 3 எப்போ 3யோட இதை ஆட் பண்ணும்போது எப்படி 0 ஆகும்? 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நம்பருக்கு பதிலாக நான் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு கிடைக்கும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு கிடைக்கும். அப்போ என்ன வரும்னா இங்கே கீழே உள்ள நம்பரை இந்த 3க்கு பதிலாக நீங்கள் மேலே ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மில் பென்சிலில் எழுதிக்கோங்க எப்பயுமே. ஓகேவா? இப்போ 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறோம் 6. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே 2ஆல் அடுத்தடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது -2, இது வந்து 4ன்னு ஆயிடும். அதாவது இந்த நம்பரை மாற்றினா மட்டும்தான் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா ரோவையுமே மல்டிப்ளை பண்ண ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஆட் பண்ணணும். இங்கே நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறீங்கன்னா இதை நான் எழுதுறேன் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் ரோவை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்போது 2R1 ஃபஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R2ஓட ஆட் பண்ணிக்கிறேன். புரியுதா? R2ஓட ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த R2வை தான் இப்படி நான் மாற்றி எழுதியிருக்கிறேன். R2விலையே எழுதிடணும். இப்போ நான் -6 + 6 என்ன ஆயிரும்? 0. 2 + 2 0. 4 + 4 8ன்னு வரும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? R2வையும் Rஐயும் ஆட் பண்ணிக்கணும். புரிஞ்சிச்சா? அந்த அடுத்த லாஸ்ட் ரோவை நான் இன்னும் ஒன்றும் சேஞ்சஸ் பண்ணலை. -312 பாருங்கள், 2 0 கிடச்சிருச்சு எனக்கு. 0 ஆக்கணும், அவ்வளோதான். நமக்கு பாயிண்ட்டே என்னென்னா இருக்கிற எலமெண்ட்டை 0 ஆக்கணும். ஃபஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த -3 இங்கே இருக்குது. இந்த மொதல் நம்பரை தான் எப்போயுமே பார்க்கணும் ஃபஸ்ட்டு காலமில். இப்போ முதலத்தை தான் பார்க்கணும் நீங்கள், இந்த ஓரப்பகுதியை. அப்போ -3 இங்கே இருக்குது. எப்போ +3 அப்படியே ஆட் பண்ணாவே நமக்கு 0 வந்துடும். அப்போ நான் என்ன போடுறேன்னா இங்கே R3யை நான் மாற்ற போகிறேன். R3யவும் R1ஐயும் அப்படியே ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? -3னா 0, 1 - 1னா இங்கேயும் இதுவும் 0, 2 + 2னா 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ரோ எப்போயுமே எந்த சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. 3 - 1 2. இப்போ லாஸ்ட் உள்ளதை பாருங்கள். இது 4ன்னு இருக்குது, இது 8ன்னு இருக்குது. அதிகப்படியான 0 இங்கே 2 0 வந்துருச்சு. அப்போ இந்த கடைசி ரோவில் தான் 3 0 இருக்கணும். அதுதான் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மே. அப்போது இந்த 4ஐயும் 8ஐயும் 0 ஆக்க முடியுமா? ஆக்கலாம். எப்படி ஆக்கலாம்? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது 8ன்னு ஆயிடும். இதுவும் 0, இதுவும் 0. ஓகேவா? 2ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் தான் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரோ 3யை ரோ 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரோ 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 2ஓட ஆட் பண்ணிக்கிட்டேன். ரோ 2லேருந்து மைனஸ் பண்ணுறேன். அப்போ தானே 8 - 8 தானே 0 வரும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 8ன்னு ஆயிரும். இப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2R3
மைனஸ்னு வரும். இப்போ ரோ 2 மைனஸ்ன்னு இருக்கு இல்லையா, அப்போ ரோ 2ல் தான் எழுதணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரோ 2 தான் இப்படி சேஞ்ச் ஆகும். ரோ 2 இட் டென்ஸ் டு ரோ 2 மைனஸ் 2r3. இப்போ ரோ 2ல் எழுத போகிறேன். 0 மைனஸ் 0 0 0, இது 0. இது கீழே லாஸ்ட் ரோ அப்படியே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருந்தால் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கிடையாது. மேலே அதிகப்படியான 0 கீழே, அதாவது இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்கணும். செகண்ட் ரோவில் 2 0 இருந்தால் தேர்ட் ரோவில் தான் 3 0 இருக்கணும். இது ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக ரோ 2வையும் ரோ 3ஐயும் இடம் மாற்றிக்கணும். எப்படினாலும் பண்ணலாம், எந்த மாதிரினாலும் பண்ணலாம். ஆனால் நம்மளோட மெயின் கான்செப்ட்டு ஒரு எலமெண்ட்டை 0 ஆக்கணும். அப்போ ரோ ஈக்குவலன்ட் ஃபார்முக்கு கரெக்டாக ஃபார்மேட் படி எழுதிடணும். 3 மைனஸ் 1 2 0 0 4. ரோ 3ஐ தூக்கி அங்கே எழுதிடுறேன், ரோ 2ஐ தூக்கி இங்கே எழுதிடுறேன். இப்போ இங்கே 2 0, இங்கே 3 0, இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்கணும். இங்கே ஒரு 0 இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. இது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பாருங்கள், இதில் 0 இருக்கணும். அதே நேரத்தில் இங்கே 2 0, இங்கே 3 0, அந்த மாதிரி இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கணும். ஈக்குவலாக கூட இருக்கலாம், ஆனால் ஃபுல்லுமே 0வாக இருந்தால் ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்கள் கொண்டுட்டு வரதுக்கு தான் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம். அவ்வளோதான், முடிஞ்சு இந்த சம்மு. ஓகேவா?